வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு வந்து நாங்கள் விருந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து வெஜ் மெனு தான். அது என்னென்ன செய்ய போகிறோம்னு ஃபஸ்ட்டு மெனு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் வச்சு, அப்புறம் வந்து பாசி பருப்பு, மோர் குழம்பு, ரசம், உருண்டை குழம்பு, நெக்ஸ்ட்டு வந்து காய் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், முட்டைக்கோஸ், கேரட், கல்யாண வீட்டு பொரியல் மாதிரி இருக்கும்ல அந்த பொரியலும், அப்புறம் அப்பளம். இதான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. சும்மா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் இன்றைக்கி காட்டுறேன் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு. முதல்ல வந்து நாங்கள் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த ரெசிபி எல்லாமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணதுனால இதெல்லாம் நான் என்னென்னு காட்டலை. பாசிப்பருப்புனா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு கடைஞ்சி வைக்கிறது. அதே மாதிரி மோர் குழம்புக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். இந்த ரெசிபி இப்போ தான் சமீபத்தில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உருண்டை குழம்புக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. இனிமேல் தான் செய்யணும். அதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கு, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம். அப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா, தக்காளி வந்து 2 தக்காளி, கருவேப்பிலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது வந்து உருண்டை குழம்புக்கு மெயினானது பருப்பு. அதில் என்னென்ன இருக்குன்னா, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்குறோம். கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரே அளவு எடுத்துக்கிறணும். அப்புறம் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கிறணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குறப்பாக அரைச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை நல்லா தூவி இதை வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த குழம்புக்கு வந்து முதலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இதில் என்னென்ன இருக்குன்னா, புளி தண்ணி, தேங்காய், வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மசால் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி, இந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. அந்த உருண்டையெல்லாம் போடும்போது உறிஞ்சு நல்லா கெட்டி திக்கு கிரேவி மாதிரி ஆயிரும். இந்த ரெசிப்பியும் நான் ஸ்டார்டிங்கில் நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா செய்யும்போது வெங்காயம், தக்காளிலாம் நல்லா நிறைய அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த கிண்ணம் நிறையா நான் வச்சுருந்தேன். சின்ன வெங்காயன்றதுனால கட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம் எல்லாமே சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுறோம். அதனால் முதல்ல தோலை உரித்து எடுத்து வச்சுட்டு இதில் துருவி எடுத்து ஃபுல்லாக வச்சுருந்தோம். இதில் தான் இப்போ இந்த குழம்பு வைக்க போகிறோம். பொரியலுக்கு எல்லாத்துக்கும் இதுதான். உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிட்டு இருக்கோம். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இருக்கோம். அப்படியே இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடுறோம். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா மசிய வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சோம்னா அது எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கிறணும். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்யும்போது இந்த குழம்பு வச்சு பாருங்கள். நம்ம நான்வெஜ்ஜில் நிறையா வெரைட்டி வைக்கலாம். வெஜிடேரியனில் வந்து ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி உருண்டை குழம்பு கொஞ்சம் புளிக்குழம்பு டைப்பாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து அந்த பச்சை வாசனம்லாம் போகணும். இந்த பக்கம் வந்து நம்ம அதை வதங்கிட்டு இருக்கும்போதே உருண்டை எல்லாத்தையுமே அழகாக உருட்டி வச்சாச்சு. இது வந்து அளவு பார்த்திங்கன்னா 200 துவரம்பருப்பு, 200 கடலப்பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு இத்தனை உருண்டைகள் வருது. 28 உருண்டைகள் வந்திருக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இஷ்டம் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் போட்டிங்கன்னா தான் குழம்புல ஊறி வரும்போது இன்னும் பெருசாக வரும். அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது வந்து உருண்டை குழம்புனா கொஞ்சம் புளி குழம்பு மாதிரி இருக்கும் சொன்ன மாதிரி. இதே இது வந்து இதை தட்டி போட்டு வடை மாதிரியே போட்டு நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வச்சோம்னா அது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வைக்கும்போது அது வடகறி குழம்பு. அதுவும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து குழம்பு வந்து நம்ம ஊற்றுனது சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷமாக கொதிக்கணும். கொதிக்க விட்டால் தான் அந்த வாசம்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டையில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு சேருங்க, இல்லைன்னா கையில் தெரிக்கும் குழம்பெல்லாம். ஒரு உருண்டை மேலே இன்னொன்று போடாமல் தள்ளி பார்த்து போடுங்க. உருண்டை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஒரு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 கொதி நல்லா வரட்டும். நம்ம கரண்டியை வச்சு கிண்டிங்கன்னா நம்ம அது வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம், அப்படியே உடஞ்சி போயிடும். அந்த உருண்டையெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போதே நம்ம போட்டதெல்லாம் அப்படியே மேலே எலும்பி அழகாக வரும். இப்போ வந்து மெதுவாக லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விடணும். ரொம்ப கிண்டிடாமல்
லைட்டாக கிண்டி விடணும். ஒரு கோஃப்தா கறி குழம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. இந்த குழம்பை வந்து சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து இந்த உருண்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப இறுகி போயிடும் வேக வேக. அதனால் லைட்டாக ஒரு 2-3 கொதி வந்தோடனே அடுப்பை வந்து நல்லா குறைச்சி சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பச்சை நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ நல்லா தூவி விட்டிங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு, உருண்டை குழம்பு. இங்கே வந்து நம்ம பொரியலுக்கு வந்து எல்லாம் நறுக்கியாச்சு. முட்டைக்கோஸ் பார்த்துக்கோங்க, நல்லா நீளமாக அப்படியே நறுக்கியிருக்கோம். கேரட்டையும் வந்து துருவக்கூடாது, நல்லா இதையும் வந்து தின்னாக வந்து நறுக்கிக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பாசிப்பருப்பு வந்து ஒரு 50 பாசிப்பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. அப்புறம் ஏற்கனவே வந்து வெங்காயம் நம்ம துருவி வச்சுருக்குறோம். இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இந்த தண்ணி கொதிச்சதில் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். போட்டு ரொம்ப வேக வைக்காமல் ஒரு 2 கொதி வந்து வரணும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காய்கறியை சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே கொஞ்சம் சேலட் டைப் மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப வேகாமல் எல்லாமே நரிச்சிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி தான் வந்திருக்கும். அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக மலர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம காயை போட்டுக்கலாம். முட்டைக்கோஸையும் கேரட்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது ஒரு அரை வேக்காடு மாதிரி தான் வேகணும். இப்போ காய் வந்து நல்லா வந்து ஒரு 2 கொதி வந்து வெந்துருச்சு. இது வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் இந்த காயில், முட்டைக்கோஸில் எப்பயுமே. நம்ம அந்த அளவு தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். கொஞ்சம் வடிச்சிடலாம். இதை இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம இது வந்து இந்த வடித்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம், இல்லை குழம்புல எதுலாம் சேர்த்துக்கலாம். பருப்பு காய் தண்ணி தான் நல்லா தான் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து தாளிச்சுக்கிற போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சுக்கிறோம். நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த காயையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம காயை சேர்த்துக்கிறோம். காய் போட்டு ரொம்ப எண்ணெயிலையும் சட்டியிலையோ வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா ஒரு தடவை எண்ணெயில் கோட்டிங் மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். கொடுத்துட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் துருவலை வந்து நம்ம சேர்த்துக்கிறணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கிறோம். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் காய். எப்பயுமே எந்த ஒரு காய் செஞ்சாலும் சரி, வறுவல் செஞ்சாலும் இந்த வடைச்சட்டியில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து வேறு கிண்ணத்தில் மாற்றிடணும் செஞ்சோடனே. அப்போ தான் வந்து ரொம்ப இறுகாமல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம கல்யாண வீட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ஏற்கனவே நான் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காலையிலேருந்து செஞ்சோம்ல, எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு பாருங்கள். வந்து ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து பருப்பு உருண்டை குழம்பு, அப்புறம் காய் வந்து முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், மோர் குழம்பு, பருப்புக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிறதுக்கு நெய். இதோட எல்லா ரெசிபியும் நான் வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்டுக்கு கடலை மிட்டாய், அப்புறம் வந்து வாழைப்பழம், அப்புறம் ஊறுகாய். இவ்வளோதான் நம்மளோட இன்றைக்கி வந்து விருந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.